தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகை மீதான எதிர்பார்ப்புகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கிருஷ்ணகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சார் 5000 அறிவிக்க போறான்னு சொல்லிங்கிறாங்க. ஆனால் 5000 கொடுத்தாலையும் அந்த 5000 நம்ம மூலியமாகவே நம்ம வரி பணமே வாங்கிக்கிறாங்க. அது நம்ம எல்லா பொருளையும் உப்புலேருந்து காயிலேருந்து எல்லாருமே நம்ம மேலே வரி பணமாக தான் வாங்குறாங்க. அதனால் அந்த 5000 ஒரு யூஸும் இல்லை சார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். எங்களுக்கு அது வேணவே வேணாங்க சார். எங்கிட்டேருந்து வாங்கி எங்களுக்கே கொடுக்குறது எங்களுக்கு எதுக்குங்க சார்? அந்த கரும்பும் வேணாம், சர்க்கரையும் வேணாம், அந்த அரிசியும் வேணாம், அந்த பரிசும் வேணாங்க சார். எங்களுக்கு ஒரு கார்டுக்கு எப்படி ஒரு 5000 ரூபாயாவது கொடுக்கணும். ஆனால் சொல்லியிருக்கிறாங்க, அது எல்லாருக்குமே கிடைக்குதான்றது தெரியறதில்ல. எல்லாருக்கும் நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. அது எல்லாருக்குமே கிடைக்கணும். கொடுக்குறேன்ற பேரில் பாதி பேர் கொடுக்குறாங்க, பாதி பேர் கொடுக்குறதில்ல. இது இல்லாமல் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி பண்ணணும். நாங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த வருஷம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அந்த அளவுக்கு விலைவாசி எல்லா பொருளும் மேலே விலைவாசி ஜிஎஸ்டி அதிகமாக போட்டு வாங்க முடியாத சூழ்நிலை சார். எதுவுமே இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லா பொருளும் விலைவாசி அதிகமாக ஜிஎஸ்டி போட்டதுனால எவ்வளோ தொகை கொடுத்தாலும் வாங்க முடியாது சார். பத்தாது சார். ஒரு 5,000 to 10,000 அந்த மாதிரி சார். மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.